அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அரிசி மாவுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ பச்சரிசி, இது 2 ஊற வச்சு காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கலையை ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி வெள்ளையிலையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த இதில் போட்டு ஃபுல்லாக உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது மேலே மாவுக்கு தண்ணி கொஞ்சம் நெய் உப்பு போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இந்த அரிசி மாவு ஃபுல்லாக போட்டு நம்ம கேப்பே விடாமல் கிண்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கோந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஒன்று ரெடி ஆகிடும். இந்த மாவை எடுத்துகிட்டு இப்போது நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற ஷேப் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆல்ரெடி செஞ்சு வச்சு ஸ்டஃப்பை எடுத்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஃபுல்லாக கேப்பே வராத அளவுக்கு எல்லா சைடும் மூடிடணுங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை ரெடி.